ஃபுட்டுனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்ஃபில்லிங் ஃபுட் அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம பட்ஜெட் குவாலிட்டியா கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது. கொடுக்கறது வந்து ஹெல்த்தானதை தான் கொடுக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி சீரீஸ் நம்பர் 2 எபிசோட் நம்பர் 2 தானே இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து தேடி பியோர் வெஜ் ஹோட்டல் தான் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுவுமே பியோர் வெஜ் தான், உங்களுக்கு நான்வெஜ்ஜே கிடையாது. ஸோ வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மதியானம் லஞ்ச் வரைக்குமே எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. மார்னிங் வந்து ஆப்பம் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்தி வைஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். கீரை இந்த மாதிரி கூட்டு பொரியல் எல்லாமே ஒரு நாள் ஒன்னொன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. லஞ்சுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு. அது அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 60 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 60 ரூபாயில என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். கடையோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பா உணவகம். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா எம்ஜிஆர் நகர் மெயின் ரோடு, ஏரிக்கரை, கொளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து SBI பேங்க்குக்கு பக்கத்துலயே இருக்கும். நீங்க வந்து நான் கூகுள் மேப்ல SBI பேங்க் கொளத்தூர் போட்டுட்டே நீங்க வந்துடலாம். நானுமே உங்களுக்கு லொகேஷன் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இவ்வளவு கம்மியான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியாட்கள் யாருமே இல்ல, அதனால எங்களுக்கு இந்த ரேட்ல கொடுக்க முடியுதுன்னு அவங்க சொன்னாங்க. இதை தவிர வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்து தக்காளி சாதமுமே 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஓனர் கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்டயும் எப்பவும் போல ரிவ்யூ கேட்கலாம். நானுமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா, உங்க பேரு? என் பேர் கீதா. கடையோட பேரு ஐயப்பன் உணவகம். எத்தனை வருஷமா கடை நடத்தி? கடை ஒரு 3 வருஷமா இருக்கு கடைங்க. லஞ்ச் டைம் வந்து என்ன டைம்ல இருந்து என்ன டைம்ல? லஞ்ச் வந்து 12ல இருந்து 4-5 மணி வரைக்கும் வந்தா கூட எங்க சாப்பாடு இருக்கும். சரி, இந்த கடை கரெக்டா லொகேஷன் எங்க வரும்க்கா? லொகேஷன்னா ஸ்டேட் பேங்க், கொளத்தூர் ஸ்டேட் பேங்க் சொன்னீங்கன்னாவே கடை தெரியும். ஆக்சுவலாக நான் இடையில ஒரு முறை இந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போது 5 ரூபா இட்லி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இது கேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தேன். முதல்ல அவரை கிண்டல் பண்ணேன். பரவாயில்ல, இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாமே 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்காந்தா. இல்லை சார், எல்லாம் கொடுக்க முடியாது, இட்லி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா. இட்லி சாப்பிடும்போது இட்லியினுடைய குவாலிட்டி நல்லா இருந்தது, அந்த சைஸ் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் சாம்பார், சட்னி, வெரைட்டிஸு எல்லாமே இருக்குது. அது வந்து இந்த காலகட்டங்களில் 5 ரூபா அப்படின்னும்போது பெரிய ஒரு சின்ன கடையில் கூட 15 ரூபா 20 ரூபா இட்லி வரும்போது இந்த 5 ரூபாயில் 4 இட்லின்றது லேமன் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்க. நான் வரும்போது அன்னைக்கு 2-3 பிள்ளைங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்க. ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு 20 ரூபா கொடுத்துட்டு போணுச்சு. என்னங்க நான் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி தமாசு கேட்டால், இல்லைங்க இதே ஜாஸ்தி இருந்துச்சு. அது ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஃபுட் அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம பட்ஜெட் குவாலிட்டியா கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா பியூர் வெஜ்ஜா கிடைக்குது. ஆமா, பியூர் வெஜ்ஜா இருக்குது. இது மாதிரி குவாலிட்டியா இருக்குது, அதான் மெயினா. காலையில வந்து தோசை, பொங்கல், பூரி, ஆப்பம், வடைக்கறி, தேங்காய் பால், சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி. இட்லி வந்து ஒரு இட்லி 5 ரூபாய். தோசை, பூரி இதெல்லாம் வந்து ஒரு செட்டு 30 ரூபாய் தரும். மதியானம் லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், அப்பளம், ரசம், சாம்பார், ஒரு பொரியல். அது ஒரு நாள் கீரை கொடுப்போம், ஒரு நாள் பீட்ரூட்டு. ஆனா கொடுக்கறது வந்து ஹெல்த்தானதை தான் கொடுக்கும். நடராஜன் கொளத்தூர்ல தலைவராக இருக்கிறாங்க. லட்சுமணன் கோயில், மூகாம்பிகாத கோயில் வந்து பல லட்சக்கணக்கில் கோயிலை கட்டி முடிச்சிருக்கோம். வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பிரசாதம் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இங்கதான் வந்து பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. நல்லா செய்யறாங்கன்னு சொன்னாங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு செய்து கொடுக்குறாங்க. காசு கூட நிறைய வாங்குது, கடவுளுக்கு சாமிக்குன்னு செய்து கொடுக்குறாரு. இது வரைக்கும் ருச்சியா செய்து கொடுக்குறாரு. டேஸ்டாகவும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். டெய்லி வந்து சாப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். இங்கதான் ஒர்க் பண்றீங்க? ஆமா, இங்க பக்கத்துல தான் லட்சுமி ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே, அதனால உங்களுக்கு பக்கமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாப்பிட ரேட் அதிகமா இருக்காது. குவான்டிட்டியும் வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவும் வைப்பாங்க, அது பிரச்சனை இல்லை.
ரெண்டாவது மற்றவங்களோட இவங்கள்ட்ட என்ன ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மற்ற இடத்துல இந்த லெமன் ரைஸ் இதெல்லாம் வச்சாங்கன்னா இந்த ஊறுகாய் வைப்பாங்க, இல்லை உள்ள ஒரு 2 வத்தல் வைப்பாங்க. இவங்க போதுமான அளவுக்கு காய்கறி வைக்கிறாங்க. இந்த ஃபுட்டுனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எப்படிங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டேன். இல்லைண்ணா இது போதுண்ணே, அவங்க இந்த வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கிறேன், அருட்பெருஞ்சோதி அந்த இதில் இருக்கிறேன், அதனால எங்களுக்கு இதே போதும், ஐயப்பா சேவா சங்கத்துல நிக்கிறோம். பேசிக்கா அவங்களுடைய தாட் வந்து கமர்ஷியல் தாட்டை விட உழைச்சதுக்கு அப்புறமேட்டு சாயந்தரம் அவங்க உழைச்சி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சா என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை மிச்சப்படுத்தி தான் அவங்க இந்த பிசினஸ் பண்றாங்க. ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ரைஸ் வாங்கியிருக்கேன், அதுல கொஞ்சம் சாம்பார் ஊற்றிருக்கேன். இவங்க வந்து கோஸ் பொரியலும் வத்தல் ஊறுகாய் வச்சிருக்காங்க. கோஸ் பொரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சாம்பார் வந்து நல்லா தாராளமா ஊற்றிருக்கேன். ஃபிளேவர் வைஸ் ஸ்மெல் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் தனியா சாம்பார் மட்டும் சாப்பிடலாம். கத்திரிக்காய் சாம்பார் ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் தோரம் பருப்பு சிறு பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா காரத்தோட இருக்கு. தனியா வரமிளகாலாம் போட்டதுனால கொஞ்சம் லைட்டா அந்த காரம் வந்து ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் நார்மல் யூஸ்வல் சாம்பார் இல்லாம ஸ்பெஷல் சாம்பார் இல்லையா, அந்த சாம்பார் இது. கொஞ்சம் இந்த பொரியலோட ட்ரை பண்றேன். இது வந்து சாம்பாரும் பொரியலும் சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அந்த பொரியல்ல வந்து காலிஃப்ளவரும் போட்டிருக்காங்க. காலிஃப்ளவர் போட்டு தண்ணி ஊத்தாம டீப் ஃப்ரைலயே அப்படியே அந்த ஆயிலே வேக வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இல்லாம அந்த ஹாஃப் குக் ஆயிருக்கும் இல்லையா, பாதி கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி, அதனால நல்லா இருக்கு. வெந்திருக்கு, பட் வந்து தண்ணி ஊற்றும் போது ரொம்ப மேஷ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இருக்கு ஃபிளேவர் வைஸ். ஒருத்தர் ரிவ்யூ பேசியிருந்தாரு, கோயில்ல வந்து பிரசாதமே இவர் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரசாதமே மக்களே கேட்குறாங்க, இவர்கிட்ட டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ற போது. இன்னொரு என்னன்னா, இவர் ரொம்ப எளிமையான மனுஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா கோயிலுக்கு செய்யற பிரசாதத்துக்கு வந்து என்ன பொருளுக்கு தேவையான காசு மட்டும் தான் வாங்குறாராம். ஒரு சமைக்கிறதுக்கோ இதுக்கோ ஒரு தெய்வத்துக்கு செய்யும் போது ஒரு சேவையா நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு தொழில் ரீதியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஒரு மனசார சாப்பாடு கொடுக்கணும், வயிறார போடணும் அப்படின்றது தாண்டி ஒரு விஷயம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பாடோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பிளெயினான காரக்குழம்பு, தேங்காய்லாம் அரைச்சி ஊத்துன மாதிரி தெரியல. நல்லா ஒரு புளிப்பான காரம் ரொம்ப தெரியல, புளிப்பு காரம் இதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காயோட ஃபிளேவர் வந்து நல்லா இறங்கிருக்கு. யூஸ்வலா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளெயினா ஒரு பொடி குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க, தேங்காய் அரைச்சி ஊத்தாம. ஸோ வந்து காரக்குழம்பு வந்து ஒரு ஹோம் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு அந்த மாதிரி இல்லாம யூஸ்வலா நம்ம வீட்டுல பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். எனக்கு இது மட்டும் பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறும் இந்த பச்சை மிளகா போட்டா அந்த காரத்துலதான் பண்ணியிருக்காங்க. நான் கூட காரம் போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி டேஸ்ட்ல வந்து அந்த காரம் வரல. இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும் தான் இருக்கு. காரக்குழம்புக்கு அல்டிமேட்டா இருக்கும். இந்த காய் காரக்குழம்புக்கு கரெக்டா இருக்கும். பொரியல் மாதிரியும் இல்லாம வதக்கல் மாதிரியும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். டேஸ்ட் சுட சுட இருக்கு. யூஸ்வல் அப்பளம் வைக்காம இந்த மாதிரி மிளகு இந்த பப்படம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த யூஸ்வல் அப்பளமே ரேட்டு கம்மி, இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். கொஞ்சம் லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. மிளகோட ஃபிளேவரோட கொடுத்துருக்காங்க. பெருங்காயம் வந்து போட்டிருக்காங்க இறக்கும் போது. அதெல்லாம் அந்த பெருங்காயம் ஃபிளேவருமே நல்லா தெரியுது. புளிப்பா இல்ல ரசம். அந்த புளிப்பு சில இடத்துல வந்து புளிப்பு டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். பெப்பரும் பெருங்காயத்தோட ஃபிளேவர் தான் நல்லா தெரியுது. யூஸ்வலா பெருங்காயம் போடும்போது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதனால பெருங்காயத்தோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம், மற்றபடி நல்லா இருக்கும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான லஞ்சுங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையா இருந்தது. இது என்னடா ஒரு ஆயில்ல தான் வந்து அந்த காயை ஃப்ரை பண்ணிருக்காங்க, எப்படிடா இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா செக்காட்டின சூரியகாந்தி எண்ணெய் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி வைஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னதான், இவங்க எல்லாமே சேவை மனப்பான்மையில தான் வந்து ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிவ்யூலயும் சொல்லியிருப்பாங்க, 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, சாப்பாடோட விலை 60 ரூபாய்க்கு, அதுவும் வாழை இலையோட கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க வந்து அடிஷ்னலா வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு இதுவோ அஜினோமோட்டோவோ இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலன்றது ரொம்ப தெளிவாவே தெரியுது.
வந்து நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எப்படி இருக்கு டேஸ்ட்ன்றத. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு பியூர் வெஜ் ஸ்பாட் என்ன தெரிஞ்சாலுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். ஏன்னா புரட்டாசி மாசம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெஜிடேரியன் தான் நீங்க சாப்பிடுறீங்கன்றது எனக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விதமா இது இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.